பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 34-35 வசனங்கள். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமே. அல்லேலூயா. பாருங்க, இந்த வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதிய நிருபத்திலே எழுதப்பட்டதை நாம் வாசித்தோம். இது எந்த நோக்கத்திற்காக எழுதப்பட்டது? இதோட பேக்ரவுண்டை எப்பவுமே பார்க்கணும். எப்பவுமே நிருபத்தை எழுதும்போது அது எல்லாமே லிட்ரலாக நமக்குன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதோட பேக்ரவுண்டு எதற்காக எழுதப்பட்டது? சில வசனங்கள் அது அந்தந்த நிருபக்கு அந்தந்த சபைக்கு உள்ளதுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தைகளாக இருக்கும். பாருங்கள், இந்த கொரிந்து பட்டணத்தை பார்க்க என்றால், கொரிந்து பட்டணம் 2 துறைமுகங்களில் உள்ள பட்டணம், மிகவும் பணக்கார பட்டணம். வெளிநாட்டு பணம் அதிக புழக்கத்தில் இருக்கும். அதோட பாவம் அதிகமாய் பெருகியிருக்கும். விபச்சார வேசித்தனம் அதிகமாக தலைவிரித்து ஆடுகிற ஒரு பட்டணம் தான் இந்த கொரிந்து பட்டணம். இந்த கொரிந்து பட்டணத்திலே வெளியில் ஆண்டவர் வார்த்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்தவர்கள் அநேகர். பெண்களை பார்க்க போனால் பெண்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், பணக்காரர்கள் ஆனால் படிப்பறிவு இல்லாதவர்கள். அவங்களுக்கு இந்த பண்பு, நாகரிகம், அந்த பண்பு அவங்களுக்கு தெரியாது. அப்போ சபையில் ஒரு போதகர் போதித்து கொண்டிருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது அதில் தெரியவில்லை என்றால் அந்த டைம்லே எழும்பி நின்று கேள்வி கேட்டு, இது என்னது, இது எனக்கு புரியலை, இது பண்ணல அப்படின்னு சொல்லி அநாகரிகமாக அவங்களுக்கு அந்த ஒரு இந்த டைமில் இப்படி கேட்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது, படிப்பறிவு இல்லாதவர்கள். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், அவங்களுக்கு பேசும்படிக்கு அவர்கள் உத்தரவு கொடுக்கவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். இப்படி அநேக காரியங்கள் சொல்கிறார். நீங்கள் பேசுனா வீட்டில் போய் உங்கள் புருஷட்டை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஏன் புருஷட்டை கேட்டு தெரிஞ்சுக்கன்னா, அந்த அந்த 1ஆம் நூற்றாண்டு அந்த டைமில் பார்த்திங்கன்னா சபையில் பெண்கள் ஒரு சைடு தள்ளி உட்காந்துருப்பாங்க, ஆண்கள் ஒரு சைடு உட்காந்துருப்பாங்க. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக காரியங்கள் ஆண்களுக்கு நிறைய வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ ஒரு சபையில் கூடுகையில் போதகம் நடந்து கொண்டு இருக்கும்போது அவங்களுக்கு புரியல, அந்த பெண்கள் எங்களுக்கு புரியல, இது நிறைய அவங்க வந்து புறஜாதிகள், கிரேக்கர்கள், அவங்க வந்து ரசிக்கப்பட்டு அப்போ தான் இதுக்குள்ளே வராங்க, சபைக்குள்ளே புதிதாக வராங்க, அவங்களுக்கு தெரியல நிறைய காரியம். அப்போ கேட்கும்போது எல்லாம் உங்கள் புருஷத்தை சொல்லியிருக்கேன், நீங்கள் வீட்டில் போய் உங்கள் புருஷத்தை கேளுங்க, அவங்க சொல்லி தருவாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிக்கிறார். நீங்கள் பேசாதீங்க, அது அயோக்கியமாக இருக்கும், சபையில் பேச வேணாம், நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் பேசாமல் அமைதியாக இருங்க, பேசுறதுக்கு உங்களுக்கு உத்தரவு கொடுக்கல அப்படின்னு சொல்கிற காரியம் அந்த கொரிந்து சபைக்கு தான் இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அந்த கொரிந்து பட்டணம் அந்தளவுக்கு அந்த பெண்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், அந்த அனுபவம் இல்லை, அவங்களுக்கு நாகரிகம் தெரில, பண்பு தெரில. அப்போ சபையில் எப்படி நடந்து கொள்ளணுன்னே அவங்களுக்கு தெரியல, அதுக்காக தான் சொல்லப்பட்டது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர்லேயோ இல்லை கலாத்தியர்லையோ ஆணுக்கு பெண் ஈக்குவலாக தான் இதே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அந்த நிருபத்தில் எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எல்லாரும் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, எல்லாம் ஒன்றாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு போல தான், ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை சொல்கிறார். இன்னும் எபேசு பட்டணத்தில் தியானாங்கிற பெண் தேவதையை வச்சுக்கிட்டு அங்கே பெண் தெய்வத்தை வச்சிட்ருக்காங்க. இங்கே கொரிந்தில் பார்த்தா அக்வாடேட்னு சொல்லி ஒரு பெண் தெய்வத்தை தான் அது கோயில் வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பார்த்தா அந்த 1000 தேவதாசிகளை வச்சு அந்த கோயிலை நடத்திட்டுருக்காங்க. அது வந்து ஒரு ஆணோட அந்த சரீர ரீதியாக இந்த தேவதைகள் உறவு கொண்டா அது வந்து அந்த தெய்வம் அந்த யார் அவங்களோட போய் உறவு கொள்கிறாங்களோ அவங்கள ஆசீர்வதிக்கிறாங்க, அப்படி இப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு ஐதீகம் அந்த இது காணப்படுகிறது. அப்போ பாருங்கள், அந்த பெண்களை உயர்வாக வச்சுருப்பாங்க. பெண் தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இந்த எபேசு பட்டணத்தை பார்த்தா தீனாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அந்த தீத்துல பார்த்தா அவங்க அந்த சபை இருக்கிற இடம் அந்த அங்கே உள்ள பெண் தெய்வம் ஒன்று இருக்குது. இந்த 3 இடத்துல தான் பெண்களை டாமினேட் பண்ணி சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த பெண் தெய்வத்தை அங்கே வச்சு பெண்களை ரொம்ப உயர்வாக அப்படி காமிச்சு இது பண்ணுறதுனால தான் பெண்ணை டாமினேட் பண்ணி சொல்லியிருக்க காரியங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நம்ம வேதத்தில் பார்க்கும்போது எழுதப்பட்டதை பார்ப்போம். ஆனால் மற்ற எல்லா நிருபங்களில் பார்க்க போனால் அந்த எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆணுக்கு பெண் சரிசமமாக தான் சொல்கிறாரு. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எல்லாம் ஒன்றாக இருக்கிறீங்கன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதை லிட்ரலாக நம்ம சபைகளில் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு ஒரு உத்தரவு கொடுக்கவில்லை, நீங்கள் அமர்ந்திருக்க வேணும், நீங்கள் ஏதாவது உங்கள் டவுட்டெல்லாம் உங்கள் புருஷத்தை வீட்டில் போய் கேட்டுங்க, நீங்கள் பேசுகிறது அயோக்கியமாக இருக்கும்
அப்படின்னு அவர் சொல்லுவதற்கான பேக்ரவுண்டு இதுதான் காரணம். ஆனால் இதை அப்படியே லிட்ரலாக நம்ம எடுத்துகிட்டு இருந்தோன்னா அப்போ சபையில் பெண்கள் பேசவே கூடாது, சபையில் எந்த ஒரு போதகமும் மெசேஜ் கொடுக்கறதுக்கும் வரக்கூடாது, ஆராதனை பண்ண வரக்கூடாது, சபையில் போய் முன்னாடி போய் ஜெபிக்கிறதுக்கு போய் நிற்கக்கூடாது, சபையில் எதுவுமே பேசாமல் அமைதியாக எழும்பி போயிட்டு வந்துட்டுருக்கணும். அது கிடையாது. அது நம்ம லிட்ரலாக அப்படியே எடுக்கக்கூடாது. இதோடைய ஆழமான உட்கருத்து, அதோடைய பேக்ரவுண்டு என்ன நோக்கத்துக்காக இது சொல்லப்பட்டதுங்கிறத நம்ம பார்க்கும்போது முழுமையான ஒரு புரிதலுக்குள்ளே வர முடியும். இல்லாவிட்டால் வேதத்தை நாம் வசனத்தையே புரட்டுகிறவர்களாக மாறிவிடுவோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவப்பிள்ளை, உங்களோடும் என்னோடும் ஆவியானோர் பேசி கொண்டிருக்கிறார். நாம் எப்போதும் வசனத்தை படிக்கும்போது ஒரு தெளிந்த சிந்தை வரக்க வேண்டும். வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள என் கண்களை திறங்கப்பா என்று சொல்லி ஆவியானோர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டு நாம் சிந்தையோடு படிக்கும்போது ஆவியானோர் நமக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவப்பிள்ளைகளை, நாம் ஆவியினால் பிறக்கப்பட்டவர்கள், ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய திருச்சபையிலே ஆவிக்குரியவர்களாகிய நாம் ஆவிக்குரிய சிந்தையோடு கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒருபோல தான் ஆண்டு வைத்திருக்கிறார். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியத்திலே ஆவிக்குரியவர்களாக நாம் இருக்கும்போது ஆவிக்குரிய திருச்சபையிலே நாம் எல்லோரும் ஒருபோல தான் ஆவியானவர் கிறிஸ்து நம்மளை பார்க்கிறார். ஏனால் நமக்குள்ளே கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆவியானவர் நமக்குள்ளே தங்கியிருக்கிறார், நமக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். நாம் இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. நன்றி அப்பா, ஒரு புதிய நாளைக்குள் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிற ஸ்தோத்திரம். இந்த 2026 வருஷத்தில் மார்ச் மாதத்தின் 26ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உங்க கோடானுக்குடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா, நீர் யாரையும் வித்தியாசமாக பார்க்கல ஆண்டவரே அப்பா. கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே ஆணையும் பெண்ணையும் ஒருபோல பார்க்கிறேன். உம்முடைய சரீரத்தின் அவயங்களாக நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. உம்முடைய பார்வைக்கு ஆண்டவரே எல்லாத்தையும் ஒருபோல நீர் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா. நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக ஆண்டவரே அப்பா, எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்பா. எங்களை கொண்டு நீங்கள் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், இப்படி சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஆணுக்கு பெண்ணுக்கு ஆண்டவரே அப்பா சரீர ரீதியாக வித்தியாசத்தை கொடுத்திருக்கிறீர். சரீர ரீதியாக ஆணை ஆண்டவரை மண்ணினாலே உருவாக்கினீர், பெண்ணை எலும்பினாலே உருவாக்கினீர் ஆண்டவரே. ஆணை முதலாவது படைத்தீர், பெண்ணை சிறிது காலம் கழித்து பெண்ணை உருவாக்கினீர் ஆண்டவரே. பெண்ணுக்கு தலையாக ஆணை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் ஆவி ஆத்மாவை முன்பே நீர் ஆண்டவரே படைத்து விட்டீர் ஆண்டவரே. எல்லா அதிகாரத்தையும் ஆளுமை தன்மையும் இருபாலருக்கும் ஒரே போல கொடுத்திருக்கிற ஆண்டவரே அப்பா. ஆவிக்குரிய திருச்சபையில் ஆவிக்குரியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாமே சரிசமமாக ஆண்டவரே நீங்கள் அத்தாரிட்டி பவர் ஆண்டவரே அப்பா ஊழியம் செய்வதற்கு எல்லா அதிகாரத்தையும் இருவருக்கும் ஒரே போல கொடுத்திருக்கிறேன். நன்றி தகப்பனே. சரிரீதியாக பார்க்கும்போது பெண்கள் பலவீன பாண்டமாக இருக்கிறார்கள். ஆவிக்குரிய ஜீவிதத்திலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே அல்லேலூயா. ஆண்டவரே அப்பா பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று சொல்லபடி அப்பா உம்முடைய பலத்தினாலே ஒவ்வொரு இடைக்கட்டிருக்கிறீர். நன்றி தகப்பனே ஆண்டவரே அல்லேலூயா. உம்முடைய ஊழியத்தை செய்கிற நாங்கள் ஆண்டவரே உமக்காகவே ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் அப்பா வித்தியாசமாக ஆண்டவரே ஒரு ஸ்பெஷல் யூனிக் கேரக்டரோட படைச்சிருக்கீங்க அப்பா. ஆண்டவர் உம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக உமக்காக ஓடும்படியாக ஆண்டவரே அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீ ஒருபோல பார்க்கிறீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை. எங்களை கொண்டு நீ என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உம்முடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. எங்களே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நாமும் ஒன்றே மகிமைப்பட்டும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.